வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன். இன்னைக்கு ரொம்ப ஒரு மனிதர் இன்றைய இளைஞர்களுக்கு, வளர்ந்து வர இளைஞர்களுக்கு, சிறுவர்களுக்கு முதற்கொண்டு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போகிறோம். நாங்கள் சிறு வயசாக இருக்கும்போதும் இந்த கட்டுக்கதைகள் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் தமிழ்நிலையிலே பார்த்துருப்பீங்க என்ன சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு. உடற்பயிற்சி செஞ்சால், அதாவது எக்ஸசைஸ் பண்ணால் ஆணுக்கு வந்து சுருங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுக்கதைகள் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். ஓகேங்களா? அது என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகேங்களா? என்னமே இன்றைக்கி உள்ள சுச்சுவேஷனில், ஜென்ரேஷனில் விஷயம் தெரியாதவங்க இது ஒரு பெரிய பொருளையாக ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான தனியாக மருந்து, மெடிசன்ஸ் இந்த மாதிரிலாம் அது ஒரு பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. உண்மை விஷயம், உண்மை நிலவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, உங்களுக்கு இது சரின்னு பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் ஒரு அட்லீஸ்ட் தம் கொடுங்க. ஓகேவா? போதும். இப்போ நம்ம சப்ஜெக்ட் வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 7 விஷயங்கள் பார்ப்போம். ஓகேங்களா? ஒரு 7 பாயிண்ட் அதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இதில் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் லாக் ஆயிடுவீங்க. ஸோ நமக்கு சின்னதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோ சின்னது அப்படிலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ரொம்ப சின்னதாக இருக்குன்னா அது வந்து நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு 3 இன்ச்சு நார்மலாக இருக்கும்போது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கணக்கு இருக்குது. ஓகேங்களா? அது வந்து டீஃபாக போனால் தான் நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட் இது தெரிஞ்சுட்டுனா அதுக்கப்புறம் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க என்ன விஷயம் சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு உங்களுடைய ஜெனட்டிக். ஓகேங்களா? உங்களுடைய அப்பா எந்த மாதிரியோ உங்களுடைய வளர்ப்பு அந்த விஷயத்தில் வந்து ஜெனட்டிக்னு புரிஞ்சுக்குவீங்களா? உங்களுடைய மரபணு, உங்களுடைய மரபணு பொறுத்து தான் எல்லாமே அமையும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் சிறுசாக இருக்குது அப்படின்னு எதெல்லாம் நீங்கள் பேஸ் பண்ணி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய உடல் எடை. ஓகேங்களா? உங்கள் உடம்பு வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆண் உறுப்பின் வளர்ச்சி கம்மியாக இருக்கும். ஒன்று. ஓகேங்களா? ஓவர் வெயிட் இருக்கீங்க, நீங்களுடைய லிமிட்டட் ஓவர் வெயிட் இருக்கீங்க அப்படின்னா. இன்னொன்று, தொப்பை விழுந்துருக்கு, வெயிட் இல்லை, வெயிட் நார்மலாக இருக்கும், தொப்பை அதிகமாக இருக்குது அப்படின்னா, பொதுவாகவே தொப்பை அதிகமாக இருக்கும்போது உங்களுடைய ஆண் உறுப்பு உள்வாங்கிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டரே சொல்லிடுறாங்க, நான் கேட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒன்று அது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிறப்புலே வந்து நான் 3 பாயிண்ட் சொல்லிட்டேன். ஓகேங்களா? 4வது பாயிண்ட்டு, பிறப்புலே வந்து ரொம்ப அவங்க வந்து ரொம்ப சத்து இல்லாத ஒரு ஆட்களாக, பிறவிலேருந்து சத்தாக இல்லாமல் ரொம்ப வீக்னஸ் பேசினா இருப்பாங்க. உடம்பு வீக்காக இருக்கும்போது உங்களுக்கு அங்கே எப்படி அந்த இடம் மட்டும் எப்படி உங்களுக்கு வளர்ச்சி அடையும்? ஓகே, அது 4. 5வது, எல்லாம் ஓகே, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி இல்லை அப்படின்னு வரும்போது சத்தான உணவுகள் நம்ம சாப்பிடாம இருக்கிறதுனால தான். ஓகேங்களா? 5வது பாயிண்ட், நீங்கள் சத்தான உணவுகள் சாப்பிடாம இருக்கிறதுனால தான். ஓகேங்களா? இப்போ 6வது பாயிண்ட். ஓகேங்களா? 6வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிறு வயசில், அதாவது சிறு வயசுனா அந்த வளர்ச்சிக்குன்னு ஒரு வயசு இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா வந்து 18 வயசு வரைக்கும் நம்ம வளருவோம், 23 வயசு வரைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அந்த சிறு வயசில் அந்த ஒரு ஏஜ், அந்த ஒரு நீங்கள் வந்து நல்ல ஒரு அந்த டீனேஜில் இருக்கும்போதுலேருந்தே டீனேஜ் தாண்டி நீங்கள் 23 வர வரைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இன்னும் சின்ன வயசுல வச்சுங்களேன், தவறான படங்கள் பார்த்துட்டு தவறான ஒரு பழக்க வழக்கங்களால் தவறான கைப்பழக்கங்கள். ஓகேங்களா? கைப்பழக்கங்கள் தவறு கிடையாது, கைப்பழக்கம் இல்லாத மனிதன் கிடையாதுன்னு ஒரு டாக்டரே சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் அது வந்து ஒரு இது இல்லை, அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, ஒரு அளவு இருக்குது, அதுக்குன்னு வயசு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த ஒரு ஏஜுக்கு கீழேயே அந்த வளர்ச்சி அதை விடாமல் நீங்கள் அதை வந்து கைப்பழக்கத்தினால அதை நீங்கள் ரொம்ப மோசமான நிலைமையில கொண்டு போய்க்கும்போது அது வந்து அது நரம்பு, அது வந்து எலும்பு கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் அது அதிகபட்சம் அதுக்கு நீ வேலைகள் கொடுத்து தவறான விஷயங்கள் பண்ணும்போது அதுக்கான சத்துக்கள் சரியாக போய் சேராமல் அது சுருங்கி. ஓகேங்களா? ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இது வந்து நீங்கள் யாருமே தவறாக எடுத்துக்கூடாது. இப்போ நம்மள்கிட்ட விஷயம் இருந்தால் தான் விரைப்பு இருக்கும். ஓகேங்களா? நம்மள்ட்ட விஷயம் அது விரைக்கும் போது தான் அந்த விரைப்புத்தன்மை வரும்போது அதனுடைய நம்மளோட நீல காலத்தை எவ்வளோ இருக்கும்னா பார்க்க முடியும். அது வந்து நமக்கு நம்முடைய ஹெல்த்தான ஃபுட்டில் தான் இருக்குது. ஓகேவா? அது நம்ம அதுக்குன்னு ரெஸ்ட் கொடுக்கும், அதுக்குன்னு டைமிங் கொடுக்கும். நீங்கள் அதை கொடுக்காமலே அது அதிகபட்சம் நீங்கள் வந்து கைப்பழக்கம் செய்யும்போது சுருங்கிறதுக்கும் அது சிறிதாகவே இருக்கிறதுக்கான காரணங்கள் இருக்குது. ஓகேங்களா? 6 பாயிண்ட் நான் சொல்லிட்டேன். 7வது பாயிண்ட், உங்களுடைய தாழ்வு மனப்பான்மை. ஃபர்ஸ்ட் ஒன்று, நமக்கு சின்னதாக இருக்குதோ அப்படின்னு மற்ற இந்த சினிமாலாம் பார்த்துட்டு பெருசாக பார்த்துட்டு அவங்களாம் க்ரோத் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டு பண்ணுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் அதை பார்த்தலாம் பண்ணால் ஒரு சிலருக்கு ஜெனட்டிக்காக இருக்கும், அது பெருசாக இருக்கும். மற்றபடி பெருசாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் அதை உங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு அவ்வளோ பெருசாக இருந்தால் தான் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா, நமக்கு வந்து ஒரு உங்களுடைய மனைவி வந்து ஏதாவது நம்ம வந்து இது மாதிரி விஷயத்தில் வந்து நம்ம பண்ண முடியாது அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு வந்து இருந்துச்சுன்னா, எந்த ஒரு விஷயமும் சரி, நீங்கள் நீங்களே தாழ்வு மனப்பான்மை படுத்திட்டீங்க அப்படின்னா அது ஆணுறுப்பு தான் கிடையாது, உங்களுக்கு எந்த உறுப்புமே வளராது. ஓகேங்களா? உடம்பு இருக்குது, ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, போகிறீங்க, நீங்களும் 1 மாதமாக பண்ணுறீங்க, 1 வருஷமாக பண்ணுறீங்க, 2 வருஷம் பண்ணுறீங்க, உடம்பு ஏறலன்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏறினது ரிசல்ட் கிடைக்காது. ஒரு 2 மாதம் ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து கொஞ்சம் பரவாயில்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, அந்த மைண்டு நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆனால் தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளரும், உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நீங்கள் உணவை பொறுத்திருக்குது. ஓகேங்களா? சாப்பிட்ற உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம், எல்லாத்துக்குமே உணவு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அப்போ நீங்கள் உணவே நீங்கள் நார்மல் உணவு எடுத்துக்கிட்டாலும் கூட நீங்கள் வந்து உடற்பயிற்சி பண்ணும்போது உங்களுடைய நீங்கள் ஓகே நமக்கு மென்டலி சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும், எனக்கு வந்து ஓகே எனக்கு வந்து நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாவே அதுவே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். ஏன்னா அதுக்கு தனி ஒரு பவர் இருக்குது. ஓகேங்களா? இப்போ 7 விஷயம் நான் சொல்லிட்டேன்னா, இந்த 7 விஷயத்த அப்படியே நம்ம ஜிம்முக்கு போகிற டீம் நம்ம பார்ப்போம். ஓகே, இது 7 தான்
எக்ஸ்ட்ரா ரீசன் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுக்கலாம். ஓகேவா? இந்த 7 ரீசனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கான காரணமே. ஓகேவா? இப்போ இந்த 7ஐயும் அப்படியே நம்ம பாடி பில்டர்ஸ் அதாவது ஃபிட்னஸ் லைனில் பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்று ஜெனட்டிக். இது ரெண்டு சைடுமே ஒத்து போகும். அது பாடி பில்டர்ஸ் ஃபிட்னஸ் லைனில் இருந்தாலும் சரி, இல்லாமல் எதுவுமே பண்ணாத ஒரு காமன் பர்சன் இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே ஒத்து போகிற ஒரு விஷயம் இந்த ஜெனட்டிக் விஷயம். ஓகேங்களா? அடுத்தது நீங்கள் இந்த பக்கத்து பார்க்குறீங்க, உடல் பருமன் அதிகமாக இருக்குவேன். ஃபிட்னஸாக இருக்கவன் வந்து உடல் பருமன் அதிகமாக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இங்கே வின் யாராகிறா? இந்த விஷயத்தில் ஜிம்மு போகிற பர்சன் தான் வின் ஆகிறான். அதாவது ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறோம். ஓகேங்களா? யார்? இங்கே உடல் பருமன், இங்கே உடல் ஃபிட். ஓகேங்களா? தேர்டு 3வது பாயிண்ட். இங்கே என்ன சொன்னேன்? தொப்பை வளருது. ஓகேங்களா? தொப்பை பெரிய தொப்பை இருக்கிறது. இங்கே 6 பேக் கூட இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவனுக்கு எப்படி வந்துட்டு இந்த விஷயத்தில் ஸோ இதில் என்ன பண்ணி தான் இவன் என்ன வின் பண்ணுறான். இன்னொன்று சத்து குறைவாக ஜெனட்டிக் பொதுவாக பிறந்ததுலேருந்து சத்து குறைவாக இருக்குதுல்ல, சத்து குறைவாக இருக்கிறத சரி பண்ண தான் ஜிம்முக்கு வரான். ஓகேங்களா? அவன் சரி பண்ணி நல்லா சத்தை மெயின்டைன் பண்ண தான் வரான். அவன் சத்து குறைவாக இருந்துச்சு, நார்மலாக இருந்துச்சு. அப்போ அவனை விட இவன் பெட்டராக தான் இருப்பான். ஓகேங்களா? நம்பர் 4th பாயிண்ட்லையும் என்ன ஆயிடுச்சு? ஒரு பாயிண்ட் மட்டும் ஒத்து போச்சு. மீதி உள்ள 3 பாயிண்ட்லையுமே சக்ஸஸ் வந்து இங்கே தான் ஜிம் டீமில் தான். ஓகேங்களா? ஸோ ஃபிட்னஸ் நான் சொல்கிறது வந்து ஜிம் மட்டும் தான் கிடையாது. நீங்கள் ஃபிட்னஸ் நீங்கள் ஒரு கிரவுண்டில் ஒரு பிளேயராக இருங்க, இல்லை ஹோம் ஒர்க் அவுட்டில் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் இதில் ஒரு ஃபிட்னஸ் பார்க்னு சொல்லலாம், அந்த மாதிரி போய்ட்டு எக்ஸசைஸ் பண்ணுறது. நீங்கள் ஜிம் மட்டும் இல்லை, நான் ஓவரால் ஃபிட்னஸ் எக்ஸசைஸ். ஓகேங்களா? ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா நான் அவங்கள தான் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? இப்போ அது மாதிரி தொப்பை இவன் 6 பேக் கூட இருக்கான். ஓகேங்களா? சத்தான உணவும் சொல்லிட்டேன். சத்தான உணவு இவன் சத்து உள்ளவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். அடுத்தது அந்த சத்து குறைவாக இருந்தவன் இங்கே சத்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்தது தான் சத்தான உணவுகள் சொல்ல வரேன். ஓகேங்களா? 5வது பாயிண்ட் நம்பர் 5. இவன் சாப்பிட்றத விட வந்து அவன் சத்தாக சாப்பிட போகிறான். ஒரு ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறான், ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ண வரவன் எடுக்கிற உணவு அவன் உடம்புல எவ்வளோ ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ண பார்த்துட்டு இருக்கான். ப்ரோட்டீனாக இருக்கட்டும், ஃபேட்டாக இருக்கட்டும், கார்போஹைட்ரேட்டாக இருக்கட்டும், விட்டமின்ஸ், மினரல்ஸ், கால்சியம், ஃபைபர், மெக்னீஷியம், ஃபிஷ் ஆயில், ஒமேகா 3 எவ்வளோ விஷயங்களை அவன் ஃபோக்கஸ் பண்ணி தன்னோட உடலுக்கு தேவையான ஃபுட் எடுத்துகிட்டு இருக்காங்க போது அவனை விட வந்து இவனோட வந்து ஃபிட்டாக இருக்கு யார் இருக்கா சொல்லுங்கள். ஸோ அதுலேயும் அவன் வாஸ் அவுட். ஸோ எதுவுமே பண்ணாமல் ஸோ இந்த விஷயத்தை வச்சுருக்கான். ஓகேங்களா? அடுத்தது நான் லாஸ்ட்டாக சொல்ல வந்தது அந்த 6வது பாயிண்ட், இந்த தவறான பழக்கவழக்கங்கள். ஸோ ஃபிட்னஸ்னு வந்துட்டாலே அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த மாதிரி பழக்கவழக்கங்களும் உடம்புக்கு ஐயோ ரொம்ப தவறு, அது பண்ணால் வந்து நம்ம வந்து இலச்சி பெறுமோ உடம்பு, சின்ன வயசுல ஒரு பயம் இருக்கும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேண்ணா, அதுக்காக அவன் பண்ணாமல் இருக்க போகிறதும் இல்லை. அவனுக்கு அந்த ஒரு தன்னை மீறி ஒரு லிமிட்டேஷன் மீறி ஒரு ஆர்வமாக வரும்போது, ஒரு எண்ணங்கள் வரும்போது அவங்க பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது வந்து பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அது வந்து அதுதான் ஒரு இது. மற்றபடி பண்ணிட்டாங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் பயப்படுவாங்க. ஐயோ அப்படிங்கிற மாதிரி பயந்து நம்ம ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு பயம் இருக்கும். ஓகேங்களா? அது தவறுங்கிறது இவங்க நல்லாவே தெரியும். யாருக்கு? இந்த ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறவங்க. நம்பர் 6வது பாயிண்ட். நம்பர் 7 என்ன சொன்னேன்? தாழ்வு மனப்பான்மை. ஓகேங்களா? ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வரது ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மி. அவங்க ரொம்ப ரொம்ப கான்ஃபிடண்டாக இருப்பாங்க எந்த விஷயத்துலையுமே. இது ஒரு பெரிய விஷயமே சொல்லிட்டு அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ரொம்ப ரேரு அவங்களுக்கு வந்து சிறுத்து போயிருக்கிறதுக்கு ரேர். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா, தாழ்வு மனப்பான்மை இவங்களுக்கு இருக்காது. ஓகேவா? நீங்கள் எது வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு மெயினான பாயிண்ட் சொல்லிட்டேன். இதெல்லாம் அங்கே இருக்குதோ அதை விட அதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே இருக்குது. ஓகேங்களா? எந்த விஷயங்கள் நம்ம பண்ணுறோம், எந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி என்னென்ன பிரச்சனைகள் உடம்புல இருக்குது, என்னென்ன நீங்கள் வந்து உணவு பழக்கங்களை மெயின்டைன் பண்ணுறீங்க, என்ன மாதிரி உங்களுக்கு மென்டாலிட்டி இருக்கோ அதெல்லாம் அதுக்கு ஆப்போசிட்டாக, அதாவது ஹை லெவலில் தான் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்குது. ஓகேவா? இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவனுக்கு எப்படி வந்து சிறுத்து போகும். ஓகேவா? ஒன்று, ஏன்னா இதெல்லாம் யார் பொருளை கிளப்புறாங்கன்னா, இதை பற்றி இன்ட்ரெஸ்ட் இல்லாதவன், இது ஒரு பெரிய வெட்டித்தனமாக போய் வந்து இது ஒரு வேலையா அப்படின்னு நினைக்கிறவங்க. ஏன்னா அவன் மிகப்பெரிய சோம்பேறியா இருப்பான். ஓகேங்களா? சோம்பேறினா இந்த ஒர்க் அவுட்டில், மற்றபடி அவன் இங்கே வேணா வேலைக்கு போகலாம், சம்பாதிக்கலாம் போகிறான் அப்படிலாம், அதெல்லாம் நம்ம சோம்பேறி சொல்லணும். அவனோட லைனில் ஓகே. ஆனால் இந்த எக்ஸசைஸுங்கிறதுல அவனுக்கு தாட் இருக்கு. ஓகேங்களா? அவனுங்க இந்த மாதிரி ஃபிட்டாக இருக்கவங்கள பார்த்து ஒரு மாதிரி சொல்ல போனால் காஞ்சி போனவனு. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு பார்க்குறோம் அப்படின்னு பார்ப்பாங்க. பார்த்துட்டு இதெல்லாம் செஞ்சோம்னா சுருங்கி போயிடும் அப்படிங்கிற மாதிரி. அவெல்லாம் முன்ன ஜிம்முக்கு போயிருக்க மாட்டான். அதாவது அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, மழை பெஞ்சா ஸ்கூலுக்கு ஒதுங்காத பசங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இவங்க எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஜிம்மு பக்கத்து கூட போயிருக்க மாட்டாங்க. அவங்க தான் அந்த மாதிரி பொருளை வந்து கிளப்புவாங்க. ஓகேங்களா? எதுவுமே தெரியாமல் பொருளை கிளப்புறது. ஸோ அப்போ இந்த மாதிரி பொருளைகளை பார்க்கும்போது மற்ற பசங்களுக்கு பயம் வருது, அது இந்த மாதிரி ஆயிடுமான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அவங்க வாழ்நாளாக ஜிம்மு பக்கத்து அந்த ஃபிட்னஸை பற்றி எதுவுமே தெரியாது. அப்படியே அவனுக்கு தெரிஞ்சாலும் கூட அவன் என்ன பண்ணுவான், அதை வெளியில் காட்டிக்க மாட்டான். ஓகேவா? இது உண்மைதான். இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்களை கூட இல்லை இந்த அங்கே இதாகிடுச்சு நான் அப்படி இப்படி பண்ணேன். ஓகேங்களா? இப்போ ஓகே, இப்போ நான் வந்து இதில் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இதுலேயும் இருக்குது. இந்த ஃபிட்னஸ் லைன்லையும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஆராய்ச்சி பூர்வமாக நிர்வகிக்கல. ஆனால் என்னன்னா, இந்த ஸ்டெராய்ட் அனபாலிக் இன்ஜெக்ஷன் இந்த மாதிரி வந்து ஒரு மெடிசன் தன்னுடைய உடம்புல சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் டெக்ஸ்டோஸ்டெரான் அளவை அதிகப்படுத்துறதுக்கான போடுற ஊசிகள் மூலியமாகவும் அனபாலிக் இன்ஜெக்ஷன், இந்த growth ஹார்மோன் இன்ஜெக்ஷன், growth ஹார்மோன் வந்து சில இதெல்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் இது வந்து அனுபவப்பட்டு எனக்கு சின்னதாகிடுச்சு, எனக்கு பெருசாகிடுச்சு சொன்ன ஆளுங்களும் இல்லை. இதுக்கு ஆராய்ச்சிகளும் இதுக்கு பண்ணல. ஓகேங்களா? இது மாதிரி சிறுத்து போயிடுது, இதனால வந்து இது சிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. ஓகேங்களா? இப்போ மக்கள் மத்தியில் பார்க்குறவங்களுக்கு என்ன தோணுது, சரி உண்மையிலே சிறுத்து போதா, அப்போ என் பாடி பில்டர்லாம் பார்க்கும்போது வந்து அப்படி தானே இருக்குது. இந்த இடத்துல நம்ம வந்து கரெக்டாக நம்ம மெயின் பாயிண்ட் இங்கே தான் வரோம்.
அவங்க வந்து அந்த ட்ரங்க்னு சொல்கிற பாடி பில்டர் ஜட்டி போட்டு ஓகேங்களா, அதுவும் ஜட்டின்னு சொல்ல ட்ரங்க்னு சொல்லுவாங்க, சின்ன லைனிங் மட்டும் இருக்கும், அது அந்த இடத்த மட்டும் கவர் பண்ணிடும் ஓகேங்களா, பாடி பில்டர் ஸ்டேஜில் பண்ணும்போது. அப்போ மற்ற மக்களுக்கு பார்க்கும்போது உடம்பு இவ்வளோ பெருசு இருக்குது, அங்கே மட்டும் சின்னதாக இருக்குது அப்படின்னு தோணும் ஓகேங்களா. அது மேல் பார்வையில் உங்களுக்கு அப்படி தோணும்போது இதில் என்ன ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம்னா, பொதுவாக நம்மளுடைய விரைப்பை இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த விரைப்பை வந்து அது ஃபிட்னஸில் உள்ளவங்களுக்கு இந்த விரைப்பை வந்து சுருங்கி தான் இருக்கும் ஓகேங்களா. நான் சொல்கிற விரைப்பை நான் வந்து நானூறு இப்போ சொல்ல விரைப்பை தான் சொல்லுவீங்களா. விரைப்பை வந்து சின்னதாக தான் சுருங்கி தான் இருக்கும். ஏன்னா தேவையில்லாத அது வந்து கொழுப்புகள் அந்த இடத்துல தேவையில்லாத தண்ணியெல்லாம் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. அவங்க ஒர்க் அவுட் பண்ணி பீத்து இழுத்துவோம் ஒர்க் அவுட் பண்ண. நான் சொல்கிறது ஃபிட்னஸ், ஓவரால் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறவங்க, ஜிம்மு போட்டோம், அவங்க கிரௌண்டில் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருக்கட்டும், யார் அவனா இருந்துட்டு போட்டோம். ஸோ ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறவங்க, யோகா பண்ணிட்டு எதுவும் பண்ணுறவங்களுக்கு அந்த அந்த வந்து விரைப்பை தொங்காது ஓகேங்களா, தொங்கிட்டுலாம் இருக்காது. அது தொங்குறது ஒரு வியாதி ஓகேவா. ஸோ அது வந்து என்ன பண்ணும், அது ஃபிட்டாக உள்ளே தான் இருக்கும் ஓகேங்களா, ஆணுறுப்பு தான் வந்து மேலே இருக்கும் ஓகே. அப்போ அவங்க அந்த ட்ரங்க் அந்த போட்டிருக்கும் போது இவங்க நார்மலாக இவங்களோடதையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட குளிக்கும் போது அப்படி நார்மலாகவே இந்த மேலே ஜட்டி போடும் பார்த்தா அது பெருசாக இருக்க மாதிரி தெரியும். என்ன அது கீழே வந்து அதனுடைய விரைப்பை தொங்குறதுனால மொத்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்க மாதிரி, அந்த ஜட்டி லூஸாக இருக்க மாதிரி, தொங்குற மாதிரி, பெருசாக அப்படிங்கிற மாதிரி அந்த பார்க்குறவங்களுக்கு அப்படி தெரிஞ்சுக்கும். அது மாதிரியே பார்த்து பழனவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாடி பில்டிங் இந்த மாதிரி ஒரு ஜட்டி போட்டு இந்த மாதிரி ஒன்று அந்த ட்ரங்க்னு சொல்லுவாங்க, அதை போட்டு பண்ணும்போது என்ன துள்ளி உண்டா இருக்குது அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா. இதை ஃபீல்டில் உள்ளவங்க மட்டும்தான் தெரியும் இந்த விஷயம். மற்ற மாதிரி இதை பற்றி பொருளாக வரவங்களுக்குலாம் அதை இன்னும் பொருளை விட்டு தான் இருப்பாங்க ஓகேங்களா, பொருளை கிளப்பி தான் இருப்பாங்க. அதனால் ஜிம்முக்கு போகிற இளைஞர்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுற இளைஞர்கள் வீட்டிலேருந்து எக்ஸசைஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி உங்களுக்கு மனசுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு மைனஸான ஒரு விஷயம் பதிஞ்சிருந்துச்சுன்னா இன்னொரு அந்த விஷயத்தை தூக்கிறீங்க. இதை ஷேர் பண்ணுங்கள், மக்களுக்கு புரிய வைங்க. என்னை விட நீங்கள் பெட்டராக புரிய வைக்க முடிஞ்சுன்னா நீங்கள் பெட்டராக புரிய வைங்க. நான் சொல்கிற பாயிண்ட்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரியல மறுபடியும் ஒரு முறை கேளுங்க, நீங்கள் கமெண்ட்ஸில் என்ன கேளுங்க. நான் இந்த மாதிரி விஷயத்தை வந்து நான் ஒரு வீடியோவில் போடுறதில்ல, நான் வந்து நான் ஒரு இதாக நினைக்கல ஓகேங்களா. நான் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் இந்த இது பண்ணிவிட்டு எனக்கு வந்து இந்த இன்கம் சோர்ஸ் நான் பார்க்குறேன், யூடியூப்பில் வந்து பிரபலமாகணும் அந்த மாதிரிலாம் இல்லை. எனக்கு என்னுடைய கொள்கை என்னென்னா, மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச விஷயங்கள் நம்ம வந்து ஷேர் பண்ணணும் ஓகேங்களா. அது ஃபிட்னஸாக இருக்கட்டும், ஃபுட் விஷயமா இருக்கட்டும், மார்ஷியல் ஆர்ட்டாக இருக்கட்டும். நான் என்னோட 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில் மட்டுமே. ஸோ அதனால் நான் வந்து ஷேர் பண்ண நினைக்கிறேன். என்னால் தெரிஞ்ச விஷயங்களை நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் இது உண்மையாக பொய்யாங்கிறது இந்த 2 பேர்த்திட்ட இந்த ஃபீல்டில் உள்ளவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு விசாரிங்க. எனக்கு வந்து ஒரு விஷயம் எனக்கு தெரியணும்னா நான் அந்த ஃபீல்டில் உள்ளவனை போய் கேட்டால் தான் எனக்கு தெரியும் ஓகேவா. அந்த ஃபீல்டில் வேடிக்கை பார்த்துட்டு போய் நான் கேட்குறேன் அப்படின்னா அவன் வந்து இல்லாதவங்கள தான் சொல்லுவான். அந்த ஃபீல்டில் அந்த துறையில் இருக்கவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் சார் இது இப்படி தானே உண்மையாக பொய்யா கேட்டு விசாரித்து அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து முடிவு பண்ணிடுங்க. மற்றபடி நான் சொன்ன வரைக்கும் என்னுடைய விஷயத்தில் நான் அனுபவப்பட்டது, நான் பார்த்தது, என்னுடைய மாஸ்டர்ஸ் நான் சின்ன வயசில் அனுபவப்பட்டது, நான் கற்றுக்கிட்டது, நான் படித்தது ஓகேங்களா. ஸோ இதை வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மற்றபடி உங்களுக்கு எந்த டவுட்னா நான் கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.